ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது கோல்ட் ரிங், அதாவது வெட்டிங் பேண்ட், வெட்டிங் ரிங்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்ட நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணி அதை தேவையான அளவு எவ்வளோ மெலிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிஸ் பண்ணி கம்பியாக மாற்றணும். இப்போ கம்பியாக மாற்றின ரிங்கை பாருங்க, இந்த மாதிரி எவ்வளோ மெலிஸாக வேணுமோ அந்த அளவுக்கு மெலிஸ் ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் அதை நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா, அந்த கோல்டோட வளையிற தன்மை அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு தேவையான ஷேப்பு அதுவும் நல்லா கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஹீட் பண்ணி அது இந்த மாதிரி ஒரு ஹேமர் வச்சு நம்ம அடித்து அது தேவையான ஷேப்பு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அந்த கோல்டு ரிங்கு அந்த ஹாஃப் ரவுண்ட் மாதிரி வர்றது, அந்த மாதிரி ஷேப் கொண்டு வரதுக்காக இந்த ரோலரில் போட்டு எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அளவு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி திரும்பி அதை ஹீட் பண்ணி அதை பெண்ட் பண்ணி அதை வந்து இப்போ ஜாயின் பண்ணணும். நம்ம பாருங்கள், இது இப்போ ரவுண்டு பண்ணி அந்த அளவு எவ்வளோ அளவுக்கு நம்ம கட் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரவுண்டு பண்ணி அந்த ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு அந்த இதில் வச்சு அதுக்கு ஒரு டூல் இருக்குது, அதை வச்சு அதை ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஜாயின் பண்ணுறோம். நம்ம ஹீட் பண்ணி தான் ஜாயின் பண்ண முடியும். பாருங்கள், அங்கே ஒரு கேப் தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல கரெக்டாக அந்த கேடிஎம் வச்சு நம்ம சால்டர் பண்ணுறோம். சால்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த சால்டர் பண்ண இடம் மீதி இடத்துலலாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா ஃபைல் பண்ணி அதை வந்து இப்போ பாலிஷ் பண்ணுறோம். பாலிஷ் பண்ணால் தான் நமக்கு அந்த கோல்டுக்கான கலர், கோல்டுக்கான இது கிடைக்கும். பாருங்கள், இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வெட்டிங் ரிங் ஃபைனலாக ரெடி ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.